நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒர்த் அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 1,00,000 கிட்ட செலவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க. என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, என்னென்ன அமௌண்ட் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. அதாவது நிறைய பேர் கேட்டது ப்ரோ உங்கள் கலெக்ஷன் ஐடி கொடுங்க, உங்களுக்கு கலெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ ஒர்த்து நீங்களே பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ட்ரெஸ் கலெக்ஷனில் ஃபுல் பண்டிலே பார்த்துடலாம். செகண்ட் லைட்டு ஃபுல் பண்டில். அப்புறம் இது ஒரு எல்ஐட்டுன்னு நினைக்கிறேன். எலைட் பாஸ் தான் இதுவும். ஆர்டி ப்ளூ பபுள் பண்டில். ஆர்டி ப்ளூ பண்டில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கல, முன்னாடி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் நம்ம முன்னாடி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல் பண்டில் அவ்வளோவா நல்லா இருக்காது நண்பர்களே. எல்லாத்தையுமே இருக்கும். மேஜிக் கியூப் பண்டில் இதான். ஆர்டி ப்ளூ பண்டில். வேறு நார்மலாக மீதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? எத்தா மாசா மீதெல்லாம் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மீது அந்தளவுக்கு எதுவும் ஒர்த்து இல்லை. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ மாஸ்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாக இருக்காது. அதை விட்டுறலாம். அவ்வளோதான் ப்ரோ. அதில் எதுவும் இருக்காது ப்ரோ. அவ்வளோ ஒர்த்துலாம் இல்லை. வேறு என்ன? அவ்வளோதான் ப்ரோ. பண்டில் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நார்மலாக இருக்கிற பண்டில். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து எமௌண்ட்டுக்கு போயிடலாமா? எமௌண்ட் தான் அதிகமாக ப்ரோ. எமௌண்ட் போடுங்க ப்ரோ. எமௌண்ட் போடுங்க. அதே கமெண்ட். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டே இல்லை கைஸ். இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா 71 எமௌண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். மற்றபடி நார்மலாக இருக்கிற எமௌண்ட்லாம் மற்றபடி ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட் தான் அதிகமாக இருக்கும் கைஸ். பாருங்கள் நீங்களே. நிறைய அப்லோட் ஆகாமல் இருக்குது, டவுன்லோட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் அமௌண்ட்னு நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டில் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாகவே உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும் தானே? ஃபுல்லாக காமிச்சிடறேன் ப்ரோ. ஓகே. எல்லாமே டவுன்லோட் தான் ப்ரோ கொடுத்து. திடீர்னு எப்படின்னு தெரில. ஏதோ அப்டேட் கொடுத்தாங்களா என்ன திரும்ப திடீர்னு எல்லாமே நடக்குது. ஸோ இந்த அமௌண்ட் எனக்கு நல்லா பிடிக்கும் ப்ரோ. மற்றதெல்லாம் நார்மல் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் கரெக்டா? வேறு இந்த அமௌண்ட் செம்ம ஒர்த்து ப்ரோ. பட் ஆனால் இதை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. செம்ம ஒர்த்து. ஓல்டு அமௌண்ட்டு செம்ம ஒர்த்து. பட் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இதில் இருக்க ஓல்டு ஒரே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் மட்டும் தான். வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே. அடுத்து வேறு என்ன இருக்குது? கேரக்டர் ஆக்சுவலாக எல்லாமே இருக்கும். பேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் நார்மலாக இருக்குது. இதில் எதெல்லாம் நல்லாயிருக்கும் எதெல்லாம் நல்லா இருக்காதுலாம் தெரியல.
ஸோ இருக்குது, அவ்வளோதான். அதுமாதிரி லூட் பாக்ஸ் கூட நிறையா இருக்கும் ப்ரோ, நிறையனா ஒரு 109 இருக்குது. பட் இதில் இந்த டாக் அமௌண்ட் இருக்கா, டாக் இருக்கா, அது நல்லாயிருக்கா, இது நல்லாயிருக்கும், வச்சுக்கலாம். ஸ்கேட் போர்டு எதையும் யூஸ் பண்ணுறதில்ல, செகண்ட் எலைட் பாஸோட ஸ்கேட் போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்ற ஸ்கேட் போர்டு எதுவுமே இப்போ யூஸ் பண்ணுறது சும்மா கிடைக்கும், அவ்வளோதான். அப்புறம் நம்மக்கிட்ட கார் ஸ்கின்லாம் அவ்வளோ லெஜெண்டாக எதுவும் இருக்காது, இது ஒன்று தான். பைக் என்னப்பா மாற்றி விட்டேனா, பைக்கை நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுறது இதுதான். ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை தான் யாரும் கரெக்டாக சுட மாட்டாங்க, சின்னதாக இருக்கிறதுனால. இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக சுட்டுருவாங்க. அதனால் மாஸ்டர் டெக்லாம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது தான். வேறு மீதெல்லாம் ஆவரேஜ் தான் ப்ரோ, நார்மல். வேறு என்ன அவதாரு, பேனரு, அது பாட்டு கிடக்குது, அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஏன் வச்சுருக்கோன்னே தெரில. பாக்ஸு, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்மனெண்ட் இருக்குது, பட் அதனால தான் இதை ஓப்பன் பண்ணல, எல்லாமே பர்மனெண்ட் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. வெப்பன் போயிடலாமா? வெப்பன் போயிடலாங்க கைஸ். M4A1 பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஸ்கின் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 தான் லெஜெண்ட் நினைக்கிறேன். AKவில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஸ்கின் இருக்குது. AKவில் அதில் ஒன்று வந்து நார்மலாக டேஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பர்மனெண்ட் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. அதில் ஒரு 4 தான் லெஜெண்ட், மீதியெல்லாம் வேஸ்ட்டு. M4A1ல் M14 பார்த்தீங்கன்னா 1 தான், 10 ஸ்கின் இருக்குது, அதில் 1 தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அது 1 தான் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்கின் இருக்குது, 14 இருக்குது, 14 ஒவ்வொரு பவர். அவ்வளோ, இதில் ஒரு 2 ஸ்கின் தான் வருது, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோஸாவில் ஒரு 1 2 3 ஸ்கின் இருக்கா, 3 லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஈவோ கன்று தான். ஃபேமஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்குது ப்ரோ. 15ல் நான் யூஸ் பண்ணுறது எப்படியும் 2 தான் மாற்றி யூஸ் பண்ணுவேன். பட்டு இதுதான் பவர். எக்ஸமைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்கின் இருக்குது. 8 ஸ்கின்னில் ஒரு ஸ்கின் மட்டும் தான் லெஜெண்டு, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா A94 பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்கின் இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். மீதி இதெல்லாம் வந்து புயா பாஸில் கொடுத்தது. ஏயூஜியில் பார்த்தீங்கன்னா 1 தான் லெஜெண்ட் ஸ்கின், மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மி தான். அடுத்து இதில் 1 தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெராஃபில்லையும் 1 தான் லெஜெண்டு, மற்றெல்லாம் டம்மி தான். பட் இருந்தாலும் இது வந்து ரேட் ஆஃப் ஃபயர் இதெல்லாம் செம்மையாக இருக்கும், அதனால் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சிருக்கும். ஸோ மற்றபடிலாம் நார்மல் தான் ப்ரோ, இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எஸ்கேஸில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஸ்கின்னே கிடையாது. ட்ராகன் SVDலையும் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஸ்கின் கிடையாது. பட் உட்பேக்கரில் இருக்குது. நான் வந்து ட்ராகன்லாம் யூஸ் பண்ணதே இல்லை, எஸ்கேஸும் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் அதுக்கு ஸ்கின் எடுக்கிறதில்ல. ஸோ AC8 எதுவுமே ஸ்கின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு AC8 மட்டும் டைமண்ட் கொடுத்து வாங்கணும். கரெக்டாக எவ்வளோ டைமண்ட் தெரில, ஆனால் இந்த கன் ஸ்கின்னை வாங்கணும். இது ஒரு ஸ்பின்னில் வந்த ஈவெண்ட்டில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், வேஸ்ட் விட்டுலாம். UMBயில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஸ்கின் இருக்குது. UMB மாஸ் தான் ப்ரோ, செம காத்து, வேறு லெவல். அடுத்து இந்த UMB செம்மையாக இருக்கும் ப்ரோ, பயங்கரமாக அடிக்குது, வேறு லெவல். ஆனால் ஃப்ரீயாக அந்த டேட்டா ஃபேர் கொடுத்தாங்களே ஸ்டார்டிங்லாம் இதான் ப்ரோ, கெத்து. எவ்வளோ தான் லெஜெண்ட் ஸ்கின் வச்சுனாலும் இதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ கன்று தான் பிடிச்சிருக்கு. அடுத்து MP5ல் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்கின் இருக்குது. 1 2 3 ஒரு 4 லெஜெண்ட் கன்று இருக்குது, மீதியெல்லாம் டம்மி தான், வேஸ்ட்டு. VSSல எவ்வளோ ஸ்கின் இல்லை, இது எடுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதனால் விட்டுடலாம். MP40ல் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்கின் இருக்குது, 2 ஈவோ கன்று இருக்குது. இது வேஸ்ட்டு தான், பட் பவர் இல்லை. பட் ஆனால் கிடச்சிருக்கு ஒன்று. ஃபஸ்ட்லாம் மெக்கல் தான் ப்ரோ, மெக்கல் தான் பார்த்தீங்கன்னா சரியான கெத்து ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு MP40 எடுத்ததுன்னா அதுதான் ப்ரோ பர்மனெண்ட். ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 30 rupees ஆஃபரில் இந்த கன்று வந்து பர்மனெண்ட் விழுந்தது, பர்மனெண்டாக கிடச்சது ஃபஸ்ட்டு கன்று. அடுத்து நல்லா இருக்குல்ல, இது வந்து நான் ஸ்பின் பண்ணதில் எக்கு தப்பாக விழுந்துச்சு ப்ரோ, சூப்பரில் சூப்பர். ஆனால் நம்ம யூஸ் தான் பண்ண மாட்டோம். வேறு தாம்சனில் பார்த்தீங்கன்னா நான் கண்ணே எடுக்கல ப்ரோ. தாம்சன் எனக்கு பிடிக்கும், நல்லா ப்ளே பண்ணலாம். ஸோ தாம்சனில் பிடிக்கல. விக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கின் இருக்குது, ஒரு ஸ்கின் மட்டும் லெஜெண்டரி, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் இதுலேயும் ஒரு ஸ்கின்னு தான், மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. அடுத்து இதில் ஃப்ரீயாக கொடுத்த ஒரு ஸ்கின்னு. M10ல் பார்த்தீங்கன்னா ஒரு 12 M10 இருக்குது. ஆனால் M10 தான் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு 3 M10 4 M10 பார்த்தீங்கன்னா லெஜெண்டு, பட் ஆனால் யூஸ் பண்ணுறது தான் கிடையாது. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, விட்டுடலாம். டபுள் ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கின் இருக்குது, 2 லெஜெண்ட் இருக்குது, ஒரு ஃப்ரீ ஸ்கின் இருக்குது. மேக்ஸாக நல்லா யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, நல்லா யூஸ் பண்ணுவேன். இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பட் ஆனால் இது நல்லா ஒரு கொஞ்சம் நல்ல ரேஞ்ச், மற்றெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணவே மாட்டேன் நண்பர்களே, அதனால் ஸ்னைப்பர் என்கிட்ட இருக்கவே இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தது. இந்த ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸில் கொடுத்தது, எலைட் பாஸ் போட்டு வின் பண்ணது. இந்த ஒரே ஒரு எலைட் பாஸில் ஃப்ரீயாக கிடச்சது, ஃபஸ்ட்டு கிடச்சது.
மற்றதெல்லாம் இப்போ ரீசனாக ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அவ்வளோதான். R92 யூஸ் பண்ண மாட்டோம், MI2 யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து வந்து பிஸ்டா. கன்னு இல்லையா? ஸ்கின்னே இல்லைப்பா பிஸ்ட்டில். ஒரு டெசர்ட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கின் இருக்குது. இந்த ஸ்கின் இப்படி தான் ப்ரோ. இதில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க நண்பர்களே, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு 3 டோக்கன் இப்போ ரீசனாக கொடுத்தாங்கல்ல, அதில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணேன் 3 டோக்கனில், ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கிடச்சிச்சு. ஹாப்பி, செம்ம ஹாப்பி. ஸோ அது அவ்வளோதான். அப்புறம் 20 பேன் இருக்குது. கட்டானா பெரஃபுல் சரி வேஸ்ட். இதெல்லாம் எதுக்குன்னே தெரில. பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் இருக்குது நம்மக்கிட்ட. பிஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குளோவல் பார்க்கலாமா? குளோவல் பார்க்கவே இல்லையா? கிரைனேட்டில் ஒரு 58 இருக்குது. பட் நான் 58 யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஒரு கிரைனேட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இந்த ஒரு கிரைனேட் மட்டும் தான் வச்சுருக்கிறோம், வேறு எதுவுமே வைக்கிறதில்ல. குளோவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்கும் ப்ரோ. 25 குளோவல் இருக்குது. 25 இல்லை, நிறையா ஃப்ரீயாக கொடுத்தது தான் ப்ரோ இருக்கும். ஈவெண்ட்டில் எடுத்ததெல்லாம் கம்மி தான். ஃப்ரீயாக கொடுத்த குளோவல் தான் நிறையா இருக்கும். ஸோ சேட். அவ்வளோ முடிஞ்சா? இன்னும் முடியலையா? அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு. வேறு ஏதாவது பெண்டிங் இருக்கா? அவ்வளோதானே? எல்லாம் முடிஞ்சிச்சு தானே? ஆமாம் ப்ரோ, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்துட்டீங்க. நம்ம ஐடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? மெயினாக அதை மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? நம்ம எத்தனை லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா 80 லெவல் நண்பர்கள். 80 லெவலு, 38,379 லைக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கில் ரேட்லாம் நிறையா இருக்கும் ப்ரோ. கில் ரேட்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்கோம். ஸோ கில் ரேட்லாம் பார்க்கலாமா? கில் ரேட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளையாண்டது 14,283 மேட்ச்சு, வின் பண்ணது 2,327 மேட்ச்சு. கில்லு பார்த்துக்கிட்டிங்கன்னா 36,059 கில்லு ஸ்குவாடில். சோலோலாம் அதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு தான். ஸ்குவாடு தான் நம்ம. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நம்மளோட ஐடி கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐடி கேட்டவங்களாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஒர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, பாய்.